தன்முகத் சொட்டித்தி தூங்கத் தூங்கத் தவழ்ந்து போய் பொன்முகக் கிண்கிணி வார்ப்பப் பொழுதி அலைகின்றான். என் மகன் கோவிந்தன் கூத்தினை இளமாமதி நின்முகம் கண்ணுளாகில் நீ இங்கே நோக்கிப்போ. என் சிறு குட்டன் எனக்கோர் இன்னமுது எம்பிரான் தன் சிறு கைகளால் காட்டிக் காட்டி அழைக்கின்றான். அஞ்சன வண்ணனோடாடல் ஆட உறுதியேல் மஞ்சில் மறையாதே மாமதி மகிழ்ந்தோடிவா. சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து சோதி பரந்தெங்கும் எத்தனை செய்யிலும் என் மகன் முகம் நுயராவாய். வித்தகன் வேங்கடவாணன் உன்னை விழிக்கின்ற கைத்தலம் நோவாமே அம்புனி கடிதோடிவா. சக்கரக்கையன் தடங்கண்ணால் மலர விழித்து உக்களை மேல் இருந்து உன்னையே சுட்டி காட்டுங்கான். தக்கதருதியேல் சந்திரா சலம் செய்யாதே மக்கள் பெறாத மலடன் அல்லையேல் வா கண்டாய். அழகிய வாயில் அமுது ஊறல் தெளிவுரா மழலை முற்றாத இளஞ்சொல்லால் உன்னை கூவுகின்றான். குழகன் ஸ்ரீதரன் கூவக் கூவணி போதியேல் புழையில் ஆகாதே நின் செவி புகார் மாமதி. தண்டொடு சக்கரம் சாரங்கம் ஏந்தும் தடக்கையன் கந்துயில் கொள்ளக் கருதி கொட்டாவி கொள்கின்றான். உண்ட முளைப்பால் அராகண்டாய் உறங்காவிடில் விந்தனில் மன்னிய மாமதி விரைந்தோடிவா. பாலகன் என்று பரிபவம் செய்யேல் பண்டொரு நாள் ஆளின் இலை வளர்ந்த சிறுக்கன் அவன் இவன் மேலழப் பாய்ந்து பிடித்து கொள்ளும் வெகுளுமேல் மாலை மதியாதே மாமதி மகிழ்ந்தோடிவா. சிறியனன் சிலஞ்சிங்கத்தை இகழேல் கண்டாய் சிறுமையின் வார்த்தையை மாவலியிடை சென்று கேள். சிறுமை பிழைகொள்ளில் நீயும் உன் தேவைக்குரியை கான். நிறைமதி நெடும்மால் விரைந்தோடி உன்னை கூவுகின்றான். தாழியில் வெண்ணெய் தடங்கை ஆற விழுங்கிய பேழை வயிற்றம்பிரான் கண்டாய் உன்னை கூவுகின்றான். ஆழிகொண்டு உன்னை எரியும் ஐயுற வில்லைகான் வாழ உறுதியேல் மாமதி நீ மகிழ்ந்தோடிவா. மைத்தடங்கண்ணி யசோதை தன் மகனுக்கு இவை ஒத்தன சொல்லி உரைத்த மாற்றம் ஒளிபுத்தூர் வித்தகன் விட்டு சித்தன் விரித்த தமிழிவை எத்தனையும் சொல்ல வல்லவர்க்கு இடரில்லையே. அதாவது யசோதை அம்புலியை பார்த்து பாடுவதாக பெரியாழ்வார் பாடிய பாசுரம். நீரில் புகும் கண்டு தேரினை பார்க்கும் நிறுத்திய பொன் தேரில் தொழும் பின்னை நீரில் காணும் சிறந்த பச்சை காரின் திறமை அரங்கனும் சேடனும் கஞ்சவஞ்சன் ஊரில் செல் உடன்போம் அக்ரூரன் தன் உளமகிழ்ந்தே. பிள்ளை பெருமாளையங்காருடைய பாசுரம் இது. எல்லோருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். வடதேசத்து மகான்களுடைய சரிதத்தை மகாபக்த விஜயம் என்னும் தலைப்பிலே நாம் ஒவ்வொன்றாக அனுபவித்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் 64வது காண இருப்பது ஸ்ரீ சூரதாசருடைய சரிதம். ஒரு சமயம் சுவாமி விவேகானந்தர் ஒரு அன்பர் வீட்டிலே விருந்துண்ண அழைத்திருந்தார். அவரை நெடுநாளாய் தட்டி கழித்தார். பிறகு ஒரு நாள் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டார். விருந்து மிக மிக விமர்சையாக நடந்தது. விருந்துக்கு அழைத்த அப்பாவி மனிதர் ஒரு நாட்டிய கச்சேரிக்கும் ஏற்பாடு செய்திருந்தார். சாப்பிட்டு எல்லோரும் தாம்பூலம் தரித்தபின் அந்த நாட்டிய கச்சேரி எல்லோருக்கும் பொதுவாக அந்த நாட்டிய கச்சேரி நடைபெறுவதாக இருந்தது. விவேகானந்தரின் முகத்திலே கோபம் கொத்தளித்தது. விவேகானந்தர் தோற்றத்தில் கம்பீரமான ராஜகுமாரன் மாதிரி இருப்பார். அழகான தோற்றம், கட்டுமஸ்தான உடல். அவர் ஒரு துறவி போன்று மெலிந்து இருக்க மாட்டார். நன்றாக நல்ல உடல் வலுவும் கம்பீரமான தீட்சண்யமான பார்வையும் கொண்டவர். அவரை பார்த்தாவே ஒரு கவர்ச்சி இருக்கும். ஒரு முனிவருங்கிற ஒரு துறவிங்கிற எண்ணம் அவரை பார்த்தா தோணாது. அவர் பார்த்தவுடன் ஒரு ராஜகுமாரன் மாதிரி கம்பீரமாக நடப்பார். அவர்
அரசியலங்குமரனை போல அவருக்கு ஆசனம் கொடுத்துக்கப்பட்டிருந்தது. அதில் அமர்ந்தார். அவர் மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம். நாமோ துறவி, எல்லாவற்றையும் ஒதுக்கி விட்டுத்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு காம களியாட்டங்கள், இந்த மாதிரி களியாட்டங்கள் நமக்கு தேவையா என்ற இது ஒரு பாவ செயலாயிற்றே. ஆனால் இந்த அன்பருடைய வேண்டுகோளை தட்டிவிட்டு போக முடியவில்லை என்று அமர்ந்திருந்தார். வாத்தியங்கள் முழங்கின. ஜால்ரா, மிருதங்கம், மற்ற அது கூட பக்கவாத்தியங்களோடு அந்த சபையை வணங்கி ஒரு அருமையான இளம் நங்கை ஆட ஆரம்பித்தாள். பின்னால் பாட்டு ஒழித்தது. ஒரு கவிதை, அது சூரதாசருடைய கவிதை. சூரதாசர் என்பவர் பிறவியிலே பார்வையற்றவர். அவருடைய கதை பின்னால் வரும், அந்த சூரதாசருடைய கதை. அதில் ஒரு கருத்தை அவர் சொல்லியிருந்தார். அந்த கருத்தை கொண்டு அந்த பாடல் அமைந்தது. இரும்பு பூமிக்குள்ளே புதைந்து கிடக்கிறது. மனிதன் தன்னுடைய முயற்சியினால் அதை வெளியே எடுக்கின்றான். ஒரு உலையிலே கொல்லன், அதாவது இரும்பு வேலைகள் செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியிடம் அது போகிறது. அவனுடைய கைவண்ணத்தால் அதை 2 பங்கு தகடாக தயார் செய்கிறான். ஒரு தகடானது, இரும்பினுடைய ஒரு பகுதியானது கத்தியாகி அல்லது அரிவாளாகி அது கசாப்பு கடைக்காரனிடம் செல்கிறது. இன்னொரு தகடோ இறைவனுடைய ஆலயத்திலே கொடிக்கம்பம், அதாவது துவஜஸ்தம்பத்தினுடைய அடிப்பகுதியாகிறது. அதை எல்லோரும் தொட்டு தொட்டு கண்களில் ஒத்தி மகிழ்கின்றனர். ஆனால் இரண்டுமே இரும்பு ஒன்றுதான். அது உபயோகப்படுத்தப்படக்கூடிய நிலையை பொற்று அதனுடைய மதிப்பும் மாறுகிறது. அதுதான் அடியேன் ஒரு உதாரணமாக சொல்லுவேன். கத்தி ஒன்றுதான். அந்த கத்தி ஒரு கொலையாளியிடம் இருக்கும்போது கொலை கருவியாக பயன்படுகிறது. ஒரு சமையல்காரரிடம் போகும்போது அது காய்கறி வெட்டக்கூடிய பயன்படுகிறது. ஒரு மருத்துவனிடம் போகும்போது அது ஆப்ரேஷன், அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய கருவியாக பயன்படுகிறது. 3மே வேலை ஒன்று தான். அது கத்திக்கு வெட்டுறது தான் வேலை. ஆனால் இடத்தை பொறுத்து அதனுடைய செயலும் மாறுகிறது, அதனுடைய மதிப்பும் மாறுகிறது. இந்த பாடலை கேட்டவுடன் சுவாமி விவேகானந்தருடைய மனம் அமைதி பெற்றது. ஆம், உண்மைதான். இரும்பு ஒன்றுதான். இடத்தினாலும் சகவாச தோஷத்தினாலும் மாறுதல் என்று எண்ணியது அவர் மனம். உடனே இத்தகைய அருமையான கவிதை எங்கே இருக்கிறது என்று, எந்த நூலில் இருக்கிறது என்று கேட்ட நமக்கே தோன்றுகிறது அல்லவா? இது சூரதாசருடைய கவிதைகள். சூரதாசர் செய்துள்ள கவிதைகள் ஏராளம். அவற்றை பண்டிதரும் பாமரரும் பாடி புகழ்ந்தனர். அவர்களின் பெருமையை உயர்மையும் கருதி அவர்களுக்கு சூரசாகரம் என்று பெயரிட்டனர். சாகரம்னா சமுத்திரம். சூரசாகரம், அதாவது சூரரால் வடிவமைக்கப்பட்ட ஒரு சமுத்திரம், கவிக்கடல். அது மட்டுமல்ல, கவிகுல ரவியாக ஒளி வீசுகின்றார் என்று இவரை பற்றி கூறினார்கள். அதாவது கவிகுலத்தில் ஒரு சூரியன் மாதிரி. சூர துளசி சசி உடுகண கேசவராய் என்கிறார்கள். அதாவது சூரதாசர் சூரியனாக ஒளி வீசுகின்றார். அவருடைய கவிதைகளின் முன்னால் சந்திரன் போல் குளிர்ச்சியுடன் பிரகாசித்தின கேசவராயர் கவிதைகளோ தாரகைகள்.
இலக்கிய உலகில் சூரசூர துளசி சசி உடுகண கேசவனாக ஒளிதருகின்றார் என்று புகழ்கின்றனர். பிறவியிலேயே அந்தகனாக, அதாவது பார்வையற்றவராக இவர் அருளிய கவிதைகள் அற்புதமான ரசங்களுடன் கூடியவை, மந்திர சக்தி வாய்ந்தவைகள் என்று கூறலாம். இப்படிப்பட்ட சூரதாசருடைய விருதாந்தத்தை நாம் காண இருக்கிறோம். கண்ணனுடைய அன்பிற்கு மிகவும் உகந்தவர் அக்குரூர். அக்குரூர் என்பவர் கண்ணனை போலவே தோற்றமுள்ள, அதாவது கருப்பாக கண்ணனை போலவே தோற்றத்தில் இருப்பார். துவாரகையிலே வசித்து வந்தார். ஒரு சமயம் கண்ணபுரானுடைய அந்தப்புறத்துக்கு இவர் போனார். போன பொழுது சத்தியபாமை இங்கே மிகவும் சோர்ந்து வாடி துவண்டு போய் துக்கத்தோடு இருந்தாள். இவர் அருகே சென்று என்னம்மா, என்ன விஷயம் என்று கேட்டார். உடனே சத்தியபாமை அழுது தன்னுடைய ஆற்றாமையை சொன்னாள். என்ன சொன்னாள் என்றால், இந்த கிருஷ்ணன் மீது நான் மிகவும் அன்பு வைத்திருக்கிறேன். ஆனால் என்னை நானோ அழகானவளாக இருக்கிறேன். ஏன்னா அவளுக்கு சத்தியபாமா அழகானவள், அறிவானவளும் கூட. அழகும் அறிவும் நான் ஒருங்கே பெற்று பகவானை கண்ணனை நான் மிகவும் நேசிக்கிறேன். ஆனால் அவன் என்னை அலட்சியம் செய்துவிட்டு பல்வேறு கோபிகைகளோடு அவன் சுற்றி கொண்டிருக்கிறானே, என்னை காண வரவே இல்லையே என்று வருத்தப்பட்டார். உடனே அக்கூரர், இன்னும் ஒரு நாழிகை பொழுதுக்குள் கண்ணன் இங்கே வராவிடால் நான் என்னுடைய உயிரை துறப்பேன் என்று சத்தியபாமை, ஏன்னா பிரிவு துயர் என்பது பெருசு, நான் என்னுடைய உயிரை துறந்து விடுகிறேன், என்னை விட்டு விட்டு அவன் மற்றவர்களும் இத்தனை அழகும் இத்தனை அறிவும் பொருந்திய என்னை விட்டு விட்டு அவன் எங்கெங்கோ செல்கிறானே கண்ணன், அப்பொழுது நான் அவனை நேசிப்பதும் அவன் என்னை நேசிப்பதும் பொய்தானா, மாயம்தானா என்று சொல்லி நான் உயிர் வாழ்வதில் பிரயோஜனமில்லை, இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள் அவரை பார்க்காவிட்டால் நான் உயிர் விட்டு விடுவேன் என்று சொன்னார். அக்ரூரர் நிலை தடுமாறி போனார். ஒரு நாழிகைக்குள் எப்படி கண்ணனை கண்டுபிடித்து அழைத்து வருவது? அவர் எங்கே எந்த வீட்டில் இருக்காருன்னே தெரியாதே. அழகா பாரதி பாடுவான், தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை தின்னப்பழம் கொண்டு தருவான், பாதி தின்கின்ற போதியிலே தட்டி பறிப்பான், என்னப்பன் என்னை நின்றால் அதனை எச்சில் படித்து கடித்து கொடுப்பான், தீராத விளையாட்டு பிள்ளை அழகான மலர் கொண்டு வந்தே. ஒரு அழகான பூவை கொண்டு வந்துடுவான், குடும்பாலாம், கண்ணை முடிக்க நான் தலையில் வைக்கிறேன் பானா. ஆக கண்ணனுடைய கையினால் இந்த மலர் நம்முடைய தலைக்கு அலங்கரிக்க போதேன்னு கண்ணை முடிக்கொண்டு இருந்தால் அதை கொண்டு வந்து வேற ஒருத்திக்கு வச்சுடுவானா. அப்படி பாரதி அனுபவித்தான். அப்போ இந்த சத்தியபாமை என்னவள் பிடிவாதக்காரி ஆகிட்டே சொன்னபடி செய்து விடுவாளே, என்ன செய்வது என்று இவருக்கு அக்ரூருக்கு கவலை. வெளியே வந்தவர் கிருஷ்ணனை எங்கே போய் தேடுறது? அவன் எந்த இடத்துல எந்த ரூபத்தில் இருப்பான்னே தெரியாது. உடனே இவர் தாமே கிருஷ்ணனை போல மாறுவேடம் தரித்து சத்தியபாமை முன்னே நின்றார். இதோ வந்துவிட்டேன் என்று சொல்லி. உடனே சத்தியபாமை மிகவும் சந்தோஷப்பட்டு, ஏன்னா கிருஷ்ணனை பார்த்தாவே போருமே, சந்தோஷப்பட்டு, ஆகா கிருஷ்ணா நீ வந்து விட்டாயா, எனக்கு உன் மீது கோபம் என்பவுடனே ஒரு ஊழலுக்காக நான் சொன்னேன், சொன்ன உடனே என்னோட வந்து விட்டாயே என்று சத்தியபாமை சமாதானம் செய்து விட்டாள். சமாதானமானால் இப்பொழுது அக்ரூர் போயிட்டார். போய் கொஞ்ச நேரம் கழித்து கிருஷ்ணனிடம் போகிறார். போய் நடந்த விஷயத்தை சொல்கிறார். கண்ணன் கோபப்படுகிறான். நீ என்னுடைய வேஷம் போட்டுக்கொண்டு நீ சத்தியபாமையின் முன்னால் நின்றதனால் நீ பார்வையற்றவனாக குருடனாக இந்த பூவுலகில் பிறப்பாய் என்று சபிக்கிறார். அக்ரூர், சுவாமி
நான் பாமையினுடைய நன்மை கருதி அல்லவா இதை செய்தேன் என்று மன்றாடுகிறார். அப்பொழுது கிருஷ்ணன் சொல்வான், இல்லை, நான் உனக்கு நன்மை செய்வதற்காகத்தான் அந்த சாபத்தை கொடுத்தேன். நீ பூமியிலே போய் ஒரு பார்வையற்றவனாக பிறந்து என் மேல் கவிதைகள் பாடி இந்த தேவ அனுபவத்தை எல்லோருக்கும் பரப்புவாய் என்று சொல்கிறார். சத்யபாமைக்கும் அவர் சாபம் கொடுக்கிறார். நீயும் பூ உலகில் ஒரு தாதி பெண்ணாக, அதாவது வேலைக்கார பெண்ணாக பிறந்து உரிய காலத்தில் உங்கள் இருவரையும் நான் அழைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். சூரதாசர் மதுரா நகரிலே வசித்து வந்தார். பிறவியிலே பார்வையற்ற அவர் தன்னுடைய அகக்கண்களால் இறைவனை கண்டு அந்த அற்புத காட்சிகளை எல்லாம் இன்னிசை கவிதைகள் மூலம் மக்களது நெஞ்சிலே பதியும்படி பாடி வந்தார். இவருடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் பக்தி சுவை சொட்ட சொட்ட கீதங்களாக அமுதங்களாக புகழப்பட்டன. அதாவது பார்வை இல்லை என்பது ஒரு குறைபாடானா அதையே பலர் அதை ஒரு நிறைவாக கொண்டனர். ஏற்கனவே திருதராஷ்டிரன் தன்னுடைய பார்வை கொடுத்த உடனே எனக்கு பார்வையே வேண்டாம், உன்னுடைய காட்சி கண்ட இதில் எனக்கு அதே போதும்னார். திருப்பானாழ்வார் சொல்றார், கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என்னுள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேனர். பகவானுடைய காட்சியை பார்வை இல்லாட்டி அது ஒரு சௌரியம். நம்முடைய கவனம் சிதறாமல் தன்னுடைய அகக்கண்களால் பகவானை நன்றாக தரிசிக்கலாம். பார்வை இல்லாதது இந்த உலகத்தில் நடமாடுவதற்கு வேண்டுமானால் தொந்தரவாக இருக்கலாம். ஆனால் அது ஒரு தனி உலகமாக பகவானோடு கலந்து மகிழ்வதற்கு அது ஒரு வாய்ப்பு. இறைவன் இவர் பாடும் பொழுதெல்லாம் தாமே எதிரில் அமர்ந்து கேட்டு இன்புறுவது வழக்கமாகிவிட்டது. இந்த சமயத்திலே அவந்திபுரியிலே ஒரு அரசன், அவனுக்கு சங்கீதத்திலே மிக அதிகமான ஆசை. அவன் தன் சபையிலே அநேக சங்கீத வித்வான்களை அழைத்து கௌரவித்து ஆஸ்தான வித்வான்களாகவே நியமித்திருந்தான். அவர்களும் தான்சேன் என்ற ஒரு வித்வான். அவன் கல்லும் கரையக்கூடிய படி பாடும் வல்லமை படைத்தவர். ஒரு சமயம் அரசன் அவருடைய கவிதையிலே மயங்கி, அவருடைய பாடல்களிலே மயங்கி அவரை புகழ, அதற்கு அவர், அரசே, என் பாடலை நீங்கள் என் மீது கொண்ட அன்பின் மிகுதியினால் புகழ்கிறீர்கள். ஆனால் உண்மையிலேயே என்னை விட அழகாகவும் அர்த்தமாகவும் பாடக்கூடிய ஒருவர் மதுராபுரியிலே சூரதாசர் என்று ஒரு பக்தர் இருக்கிறார். அவர் சங்கீத களஞ்சியம். அவர் பாட ஆரம்பித்தால் இறைவனே அவர் முன்னால் இருந்து அதை ரசித்து கேட்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். என்று இந்த தான்சேன் சொன்னார். ஏற்கனவே இசை மீது தீராத தாகம் கொண்ட அந்த அரசனானவன் ராஜ மரியாதைகளுடன் ஒரு பல்லாக்கை அனுப்பி முக்கியமான அரச சிப்பந்திகளை அனுப்பி என்னுடைய வேண்டுகோளை ஏற்று இங்கு வர வேண்டும், எங்களுக்கு கௌரவம் செய்ய வேண்டும் என்று சூரதாசருக்கு அழைப்பு அனுப்புகிறார். அரசன் அழைத்தவுடனே சூரதாசர், அவர் பார்வையற்றவர், எங்கே இருந்தாலும் அவருக்கு ஒன்று தான். அரச சபையாக இருந்தாலும் சரி, நடுத்தெருவாக இருந்தாலும் சரி, அவர் வீடாக இருந்தாலும் சரி, அவருக்கு எல்லாமே எதுவுமே இதில் அவர் எங்கே இருக்காரோ அங்கே இருந்துவார், பாடுவார். அவர் பாட ஆரம்பித்த உடனே இறைவனுடைய காட்சி அவருடைய அகக்கண்ணில் தெரியும். இறைவனே அவர் முன்னால் உட்கார்ந்து அமர்ந்து கேட்பார். உடனே சூரதாசரை பல்லாக்கிலே ஏற்றி இங்கே அரண்மனைக்கு அழைத்து வந்தார்கள். பல்லக்கிலிருந்து இறங்கி கம்பீரமாக அவர் அரசவைக்குள் நுழைகிறார். அரசன் தன்னுடைய ஆசனத்தை விட்டு எழுந்து அவருக்கு மரியாதை செய்து, சுவாமி, தாங்கள் அந்த சிறியவனாகிய என்னுடைய வேண்டுகோளை ஏற்று இங்கு
அடியனுடைய பாக்கியம். தங்களுடைய கவிதைகளை கேட்க நாங்கள் ஆர்வமோடு இருக்கிறோம், அதற்காகத்தான் அழைத்தோம் என்று கூறினார். சூரதாசர் உடனே, அரசே, கரும்பு தின்ன கூலியா, பகவானுடைய நாமாவை எங்கே சொன்னா என்ன, அதுவும் இப்படி இத்தனை ஜனங்கள் கூடி அனுபவிக்கக்கூடிய இந்த மகா சபையிலே நான் பாடுவதற்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர்கள், ஆகவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லி பாட ஆயத்தமானார். அவர் எந்த வாத்தியமும் கொண்டு வரல. அவர் ஒரு சின்ன ஒரே ஒரு வாத்தியம் வச்சிருக்கார். தம்புராவின் ஒலித்து அவர் பாட கம்பீரமான குரலில் பாட ஆரம்பித்தார். இதுவரைக்கும் மற்ற பாடகர்கள்லாம் பாடும்போது அவர்கள் வித்வான்களுடைய ஒரு கோஷ்டி இருக்கும். மத்தளம் வாசிக்கிறதுக்கு ஒருத்தர், பின்பாட்டு பாடுறதுக்கு ஒருத்தர், இப்படி பல கோஷ்டியார் பாடலை. ஆனால் இவர் ஒருத்தராக வந்தார். அப்பொழுது ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. அந்த சபையிலே வீணையும் கையுமாக சரஸ்வதி தேவி வந்தாள். ஜால்ராவை தட்டும் மெல்லிய ஒளியோடு கணேசர் வந்தார். மற்ற தேவகன்னிகைகள்லாம் ஒருவராய் வந்து நாட்டியமாட ஆரம்பித்தார்கள். இதை ரசிப்பதற்கு சங்கு சக்கரதாரியாக பகவான் மகாவிஷ்ணுவும் வந்தார் அந்த சபையில். காளி அங்கே இருந்த ஆசனங்களில் இவர்களெல்லாம் பக்கவாத்தியத்துக்காக உட்கார்ந்து விட்டார்கள். அரசனுடைய கண்களும் சபையோர்களுடைய கண்களும் அந்த விருந்தினர்கள் மீது, அதாவது தேவ கன்னிகைகள் மற்றும் கணேசர், கணபதி, சரஸ்வதி ஆகியோர் மீது வைத்த கண் வாங்காமல் இருக்கும் இடம் எந்த இடம் என்றே தெரியாத அளவுக்கு மெய்மறந்து ரசித்தார்கள். இவருடைய கான அமிர்தம் பொழிந்தது. ஜாமக்கணக்காய் அந்த தேவகானம் பொழிந்து கொண்டே இருந்தது. பாகவத சாரத்தின் சில பகுதிகள் முடியவும் மழை நின்றது போன்ற ஒரு உணர்வு எல்லோருக்கும் ஏற்பட்டது. பாடல் நிறைவடையும் பொழுது எல்லாரும் மறைந்து விட்டார்கள். இவர் மாத்திரம் பாடுறார். பாடல் நிறைவான உடனே பார்த்தா சூரதாசர் மாத்திரம் இருக்க. பாட ஆரம்பித்த உடனே பார்த்தா எல்லா தேவதைகளெல்லாம் சுற்றி அவர்களுக்கு பக்கவாத்தியமெல்லாம் வாசித்து கொண்டிருந்தது. பிறகு அரசன் சூரதாசரை நோக்கி, ஆகா, என்னுடைய செவிகளுக்கு இனிய சிந்தைக்கு இனிய கானாமிர்தத்தை உண்டு மெய் மறந்தோம். தாங்கள் இந்த நகரிலேயே சில காலம் இருந்து தங்கி எங்களுக்கும் பக்தியை ஊட்ட வேண்டும் என்றார். அதாவது ஒரு பாடகன் என்ன பண்ணணும்னா தான் மெய் மறக்கணும். இது மாதிரி பேச்சாளரும் அப்படித்தான். தான் தன்னுடைய நிலையை மறந்து பேசும்போது கேட்பவர்களுக்கும் தன்னுடைய நிலை மறக்கும். தான் தான் பேசுகிறோம் அல்லது நான் தான் பாடுகிறோம் என்ற எண்ணம் ஏற்பட்டதுன்னா ஒரு கர்வம் வந்துடும். தன்னை மறந்த நிலையிலே பகவானுடைய ஐக்கியமாகி பேசக்கூடிய பேச்சும், பகவானை தான் மனசுக்குள்ளே ஏற்றுக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய சங்கீதமும் எல்லாராலும் ரசிக்கப்படும். நாம் பேசுகிறோம், நாம் தான் செய்கிறோம், நாம் பாடுறோம், நாம் ஆடுறோம் நினைத்தோம் என்றால் அது ஒரு அளவுக்கு தான் இருக்கும். தன்னை மறந்து பகவானோடு ஐக்கியமாகி பேசக்கூடிய பேச்சும், தன்னை மறந்து பகவானோடு ஐக்கியமாகி பாடக்கூடிய பாட்டும், தன்னை மறந்து அந்த கலையோடு ஒன்றிவிட்டால் அது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகவே உடனே அவர் கேட்குறார், ஆகா, என்ன ஒரு அருமையான காட்சி. எங்களுடைய நிலைமையே மறந்தோம். உங்களுடைய பாட்டினுடைய
உங்களுடைய கானாமிர்தத்தில் நாங்கள் மிதந்தோம். எங்களுடைய கண்களை எங்களாலே நம்ப முடியவில்லை, எங்களுடைய காதுகளை எங்களாலே நம்ப முடியவில்லை. இப்படிப்பட்ட தேவகானத்தை நாங்கள் கேட்டதே இல்லையே சுவாமி. இந்த அரசவையிலே கேட்டப்பட்ட இந்த பாடல்கள் தெருவெல்லாம் முழங்க வேண்டும். பாரதி சொல்லுவான், சேமமுற வேண்டுமெனில் ஜெகத்தீரே தெருவெங்கும் தமிழ் முழக்கம் முழங்க செய்வீர்லாம். பாரதி சொன்ன வார்த்தை இது. நாமெல்லாம் நன்னா இருக்கணும்னா தமிழ் முழங்கணும். தெருவெல்லாம் அழகான சுந்தர தமிழ், மதுரத்தமிழ் தெருவெல்லாம் முழங்கினாதான் நம்ம நன்னா இருப்போம். தமிழில் எத்தனை பாசுரங்கள் இருக்குது. அதனால தான் கோவில்கள்லனா தேவாரமும் திவ்ய பிரபந்தமும் ஓதப்பட்டன. இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் தேவாரம், திருவாசகம், திருக்குறள், நாலடியார் இது போன்ற தமிழ் மறைகள் எங்கெல்லாம் ஓதப்படுகிறதோ அங்கெல்லாம் செல்வ செழிப்பு இருக்கும். அதான் பாரதி சொன்னான், சேமமுற வேண்டுமெனில் ஜெகத்தீரே தெருவெங்கும் தமிழ் முழக்கம் முழங்க செய்வீர். நம்ம நன்னா இருக்கணும்னா தெரு தெருவாக தமிழ் ஓதப்பட வேண்டும். ஏன்னா தமிழுக்கு தேவபாஷைன்னு பேர். தமிழும் சமஸ்கிருதமும் பகவான் நமக்கு கொடுத்த ஒரு கொடை. மற்ற மொழிகளெல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்டது, மனிதன் பேசுவதற்காக உருவாக்கப்பட்டவை. ஆனால் தமிழும் சமஸ்கிருதமும் இறைவனால் இறைவனுக்காக உருவாக்கப்பட்டவை. இந்த இரண்டும் இறைவனை புகழ்வதையே வேலையாக சென்றது. அதனால தான் தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் பகவானை பற்றிய பாசுரங்களும் பகவானை பற்றிய கவிதைகளும் பகவானுடைய லீலாவினோதங்களை விவரிக்கக்கூடிய பல்வேறு சுரங்கங்களாக இருக்கின்றன அவை. ஆகவே சொன்னார் சுவாமி, இந்த கானாமிர்தத்தை எல்லோரும் அனுபவிக்கணும். உண்மையான அரசன்கிறவன் அப்படி தான் இருக்கணும். தனக்கு கிடைத்த சந்தோஷம் மக்கள் அனைவரும் அனுபவிக்கணும். ஆகவே எங்களுக்கு கிடைத்த இந்த பக்தி சுவையானது எங்களுடைய தேசம் முழுவதும் கிடைக்க வேண்டும். ஆகவே நீங்கள் இங்கேயே தங்கியிருந்து எங்கள் நகரில் உள்ள அனைவருக்கும் இந்த பக்தி சுவையை நீங்கள் ஊட்ட வேண்டும் என்று கேட்டார். அரசனுடைய விருப்பத்திற்கு இசைந்தார் சூரதாசர். அங்கேயே தங்கி மக்களுக்கு பக்தியை போதிக்கலானார். நகரம் முழுவதும் மூளை முடுக்குகளெல்லாம் அவரது இசை அமுதம் நிறைந்து எதிரொலித்தது. இப்போ அந்த புறத்துக்கு யாருமே போக மாட்டார்கள் அல்லவா? அந்த புறத்தில் உள்ளவர்கள் அரசவைக்கோ அல்லது வெளியே வரமாட்டார்கள். அவர்களுக்கு எல்லா சௌகரியம் அந்த புறத்தில் இருக்கும். அந்த புறத்திலே இருந்த அரசிகளும் அங்கு வேலை பார்த்த தாதிகளும் இவருடைய கவிதைகளையும் மக்கள் அனுபவிக்கிறத கேள்விப்பட்டு அரசனிடம் முறையிட்டார்கள். சுவாமி, நீங்கள் எங்களுடைய உடல் சௌகரியத்துக்கு எல்லா வகையான வசதிகளையும் பண்ணி அந்த புறத்தில் வைத்திருக்கிறீர்கள். எங்களுக்கு மனசு நிறைந்து இருக்கிறது, எல்லா வகையான சௌகரியங்களோடு சந்தோஷமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு நீங்கள் அனுபவித்ததாக கூறக்கூடிய அந்த பக்தி சுவையை நாங்கள் அனுபவிக்க பாக்கியம் இல்லாமல் போயிட்டேன். எங்களுக்கு அந்த சூரதாசருடைய கவிதைகளையும் அவருடைய பக்தி சுவையை சொட்ட சொட்ட அவருடைய கானாமிர்தத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டாமா என்று கேட்டார்கள். அரசனுக்கு அது நியாயமாகப்பட்டது. உடனே அரசன் அந்தப்புறம் என்றால் ராஜா தனியிலே சந்தோஷமாக இருப்பதற்கு ஆடல் பாடல்கள்லாம் அங்கே இருக்கும். தனியாக சபை மண்டபம் மாதிரியாக இங்கே அரசன் மாத்திரம் அனுபவிப்பான். அங்கே ஆடல் பாடல் எல்லாம் இருக்கும். ஆடல் கலையில் தேர்ச்சி பெற்ற கன்னிகையரும் பாடல் கலையில் தேர்ச்சி பெற்றவர்கள்லாம் இருப்பார்கள். அரசன், அதாவது ரிலாக்ஸேஷன்னு சொல்கிறாங்களே,
ஒரு மன அமைதிக்காக அங்கே அந்த புறத்துக்கு போனான்னா இவர்களெல்லாம் அவனை சந்தோஷப்படுத்துவார்கள் ஆடிப்பாடி. அங்கே பல அரசிகளும் இருப்பார்கள். ஆனால் எல்லோருமே தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டு கோஷா போட்டு கொண்டு இருப்பார்கள். ஏன்னா அவ்வளோ அழகாக இருப்பார்கள். அங்கே அந்த புறத்தில் வேலை செய்யக்கூடிய காவலாளிகளுக்கு இச்சை ஏற்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் தங்கள் முகத்தை மறைத்து கொண்டு அரசனிடம் மாத்திரம் அந்த புறத்திலே அந்தரங்கமாக இருக்கும்பொழுது மாத்திரம் தன்னுடைய உடலை வெளிப்படுத்துவார்கள். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பக்தரை அழைத்து அவரை இசை அமுதம் நடத்த வேண்டும் என்றால் பெரும்பாலும் நடக்காது. ஆனால் இவர் பார்வையற்றவராக இருப்பதனால் இவர்களுக்கு கோஷாவெல்லாம் தேவையில்லை. ஏன்னா அவர்களும் பார்க்க வேண்டுமே அந்த மகானை. ஆகவே நீங்கள் கோஷா போட்டுக்கொள்ள வேண்டாம். அவருக்கு பார்வையில்லாதனால் உங்களை விகாரமாகவோ அல்லது வேறு அர்த்தத்தில் பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே அவரை அழைத்து வருகிறேன் என்று சொல்லி அந்த புறத்தினுடைய சபா மண்டபத்துக்கு சூரதாசரை அழைத்து வந்தார்கள். சூரதாசர் பாடத் தொடங்கினார். எல்லோரும் ஆடுபவர்கள் ஆடினார்கள். பாடுபவர்களும் அந்த சுதியோடு சேர்ந்து பாட ஆரம்பித்தார்கள். அந்த அந்தப்புறமானது ஒரு பக்தி நிறைந்த சபையாக மாறியது. பகவானுடைய லீலா வினோதங்களை பாடி பாடி எல்லோரும் மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இந்த சாபத்தினால் அங்கே ஒரு வேலைக்கார பெண்ணாக இருந்த சத்யபாமை அவர் முன்னால் வந்து நின்றார். நின்று அவளும் இந்த தேவகானத்தோடு சேர்ந்து பாட ஆரம்பித்தாள் மெய் மறந்து. இப்பொழுது சூரதாசருக்கு தன்னுடைய பழைய பிறவி நினைவு வந்து விட்டது. அக்ரூராக மாறிவிட்டார். மாறின உடனே சத்யபாமையுடைய வடிவம் சூரதாசருக்கு புலப்பட்டது. இதை கண்ட சூரதாசர், அம்மா தாயே சத்யபாமா, நீ இங்கு இருக்கிறாயா என்று ஆச்சரியத்தோடு பாட ஆரம்பித்தார். இதை கேட்ட அத்தனை அரசிகளும் திடுக்கிட்டனர். இவரோ பிறவி பார்வையற்றவர். அந்த எண்ணத்தில் தான் நாம் அனைவரும் நம்முடைய அங்கங்களை மறைத்து கொண்டு பர்தா போட்டு கொண்டு இருக்கக்கூடிய நாம் அதை விலக்கி சாதாரண ஆடையோடு இவர் முன்னால் காட்சி நின்றோம். ஆனால் இவரோ இந்த பெண்ணை, ஒரு தாதி பெண்ணை பார்த்தவுடன், ஏன்னா அவளும் ரொம்ப அழகாக இருப்பா சத்யபாமை, இவருடைய அழகை புகழ்ந்து பாடுகிறாரே. அப்பொழுது என்றால் இவர் பார்வையற்றவர் அல்லவா, இல்லையா, வேஷதாரியா என்று துணுக்கிட்டனர். ஆனால் இவர் குள்ளனாய் நடிக்க மாட்டாரே. ஒருவேளை இவளை பார்த்தவுடன் இவளுடைய அழகினால் இவளுக்கு பார்வை வந்து விட்டதா? இதுவரை நமக்கு பணிப்பெண்ணாக இருந்தவள் இவளை பார்த்து சத்யபாமா என்று இவளை புகழ்ந்து பாட ஆரம்பித்து விட்டாரே. கிருஷ்ணனோட சத்யபாமாவை செய்த லீலைகளை எல்லாம் பாட ஆரம்பித்து விட்டாரே. அப்படி என்றால் ஒரு தெய்வீக சக்தி பொருந்திய சத்யபாமை இவ்வளவு நாட்கள் இங்கு நமக்கு பணிப்பெண்ணாக இருந்தாளா? அவளை வைத்து நாம் வேலை வாங்கி கொண்டிருந்தோமா என்று அனைவரும் ஆச்சரியத்திலும், ஏன்னா இவர் பெரிய மகான், பார்வையற்றவர், இவருடைய ரூப சௌந்தரியங்களை, சத்யபாமையுடைய ரூப சௌந்தரியங்களையும் பகவானோடு அவள் நடத்திய லீலைகளையும் பாட ஆரம்பித்த உடனே இவர்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக போய்விட்டது. அரசனும் திகைத்து நிற்கின்றான். இவள் சத்யபாமையை பற்றி பாடி பகவானோடு சத்யபாமை நடத்திய லீலைகளை பற்றி பாடும்போது பகவான் அந்த இடத்திலே தோன்றி சத்யபாமையோடு நடனமாட ஆரம்பித்தார்.
சூரதாசருக்கு இறைவனுடைய சௌந்தரியமான உருவம் தன்னுடைய புறக்கண்களாலும் தெரிய ஆரம்பித்தது. அப்பொழுது இறைவன் தானே அந்த அரசனை அழைத்து அக்ரூர் சத்யபாமைக்கு நிகழ்ந்த நிகழ்வை சொல்லி அதன் பலனாகவே சூரதாசர் இங்கு தோன்றினார். அவருடைய காலம் நிறைவு பெற்றுவிட்டது. ஆகவே அவரும் சத்யபாமையும் தன்னுடைய இருப்பிடத்திற்கு வாழ்வார்கள் என்று சொல்லி சொன்னார். உடனே அரசன், சுவாமி, அக்ரூருடைய மறுபிறப்பாக வந்த இந்த சூரதாசர் இன்னும் சில நாட்கள் இருந்து எங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை அருள்வதற்கு நீங்கள் அனுகிரகிக்க வேண்டும் என்று வேண்ட பகவானும் சம்மதித்தார். ஆகவே அவர் சூரதாசர் பல பாடல்களை இயற்றி சீட பரம்பரையை உருவாக்கி அவர்களுக்கு கற்பித்தார். இன்றும் அவை சூரசாகரபுரத்திலே இருக்கிறது. பக்தியின் பெருமையை உணர்ந்தவர்களுக்கு அவருடைய கவிதைகள் செவிக்கு இனியவையாகவும் இறைவனுடைய திருவடி நீர்களுக்கு ஆட்படுத்தும் என்ற வகையிலே அமைந்திருந்தன. க்ஷீரசாகரம் என்று பெயர். அவருடைய பாடல்களெல்லாம் சமுத்திரமாக எங்கும் பரவி இருந்தது. சூரசாகரத்தின் மூலம் அதை காண முடியும் என்பதை எண்ணும் பொழுது வேதாந்த தேசிகருடைய தெளியாத மறைநிலங்கள் தெரிகின்றோமே என்று நமக்கு புரியாத விஷயங்களை எளிதாக புரிவதற்கு நமக்கு புரிந்துணர இந்த மாதிரி மகான்கள் எல்லா யுகங்களிலும் தோன்றிக் கொண்டிருக்கிறார்கள். அடியேனுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டால், ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு பெறுகிறேன். ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு புருஷர்கள் வேதங்களையும் தத்துவங்களையும் மிக எளிமையாக மக்களுக்கு உணர்த்தி பாமரனும் அனுபவிக்கக்கூடிய வகையிலே வேத சாரங்களை வழங்கியிருக்கிறார்கள். வேதங்கள், பின்னால் பிரபந்தங்கள், திருமறைகள் என்று பல்வேறு விஷயங்கள் தமிழிலும் வடமொழியுடைய சாயலில் ஹிந்தியிலும் வந்தது. ராமாயணம் என்று வால்மீகி எழுதினார். ராமாயணத்துடைய சாரத்தை துளசி ராமாயணமாக கொடுத்தார். ராமசரித்திர மனசுன்னு கம்பன் கம்பராமாயணமாக கொடுத்தான். அது நாளடைவிலே அது இன்னும் எளிமையாக்கி தற்காலத்தில் நாம் கண்ட கண்ணதாசன் கூட ஒரு பகவானுடைய சிருஷ்டி தான். நான் சொல்வது மிக இல்லை. கண்ணதாசன் தன்னுடைய அறிவினாலேயோ திறத்தினாலோ பாடியதாக எனக்கு நம்பிக்கை இல்லை. கண்ணதாசனுடைய கவிதைகள் எல்லாம் பகவானுடைய அருளால் வழங்கப்பட்டவை. இல்லாட்ட இவ்வளவு எளிமையாக ஒரு சாதாரண மனுஷன் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே உயர்ந்த தத்துவங்களை வழங்குவதற்கு ஒரு சாதாரண கவிஞனால் முடியாது. பகவானுடைய அருள் பெற்றவனால தான் அது பண்ண முடியும். ஒரு சொற்பொழிவாளனோ அல்லது ஒரு கவிஞனோ தன்னுடைய சக்தியினால் விளக்க முடிஞ்சது ஒரு அளவுக்கு தான் விளக்க முடியும். கண்ணதாசனுக்கு கவிதை எழுதினார்னு சொல்லக்கூடாது, கவிதையை கொட்டினார், மழையாக பொழிந்தார். ஏன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும்போது பல திரைப்பட பாடல்கள்லாம் எழுதும்போது சொன்ன உடனே அவர் இன்னும் பேரா பிடித்து எழுதியதே கிடையாது. அவர் தன்னுடைய கவிதைகளை தான் எழுதினதே கிடையாது. அவர் பாட்டுக்கு சொல்லுவார். அவர் சொல்கிற வேகத்தில் எழுத முடியாமல் தவிப்பார்கள். அந்த அளவுக்கு அது இன்னும் கண்ணதாசன் கவிதைகள் காலம்போறும் நிலைத்திருக்கிறது என்றால், மற்ற கவிதைகள் எத்தனையோ கவிதைகள் எழுதினார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்களில் கவிதை
அவர்களுடைய கவிதையாகவே இருந்தது. கண்ணதாசனுடைய கவிதைகள் கடவுள் நமக்கு சொல்வது போல இருந்தது. அது திரைப்பட பாடல்களாக இருந்தால் கூட அதிலே தத்துவமும் அதில் இருந்த வார்த்தைகளெல்லாம் பார்த்தால் நம்முடைய முந்தைய கவிஞர்களுடைய பிரதிபலிப்பு அதில் இருக்கும். தான் கண்ணதாசன் எழுதின மாதிரியே இருக்காது. கம்பனுடைய வாக்காக இருக்கும், வள்ளுவனுடைய வாக்கு இருக்கும், நம்மாழ்வாருடைய பாசுரமே அதில் வரும், பெரியாழ்வாருடைய பாவனை அதில் இருக்கும். எல்லா பாகவதர்களுடைய எல்லா நம்முடைய முந்தைய பாகவதர்களுடைய பக்தர்களுடைய அத்தனை இதையும் ஒன்று சேர்த்து ஒரு சில வழிகளிலே பாமரனுக்கும் கிடைக்கிற மாதிரி கொடுத்தவர் கண்ணதாசன். அதனால தான் தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு கண்ணதாசனாக மாறினான். கண்ணதாசனாக மாறிய உடனே கவிதைகள் கொட்ட ஆரம்பித்தது. இதுக்காக சொல்கிறேன்னா, பகவான் யுகங்கள் தோறும் ஒவ்வொரு மகான்களை வெவ்வேறு வடிவங்களில் நமக்கு வழங்கி தன்னுடைய அருளை பரப்புகின்றான் என்ற வகையிலே சூரதாசருடைய சரிதம் நமக்கு ஒரு நிறைவை தருகிறது, நல்ல அனுபவத்தை தருகிறது என்று கூறி, பல்வேறு மகாபக்த விஜயத்திலே பல்வேறு மகான்களுடைய சரிதம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக நமக்கு நிறைவை தருகிறது என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்தஸ்மரணே ஜெய ஜெய ராமராம். சத்குரு மகாராஜுக்கு ஜெய். ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீறி அருளாத இறைவான் இதாராய் பறையலோரம்பாவாய் இற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றுமையாவும் உனக்கே நாம் ஆட்சிவோம். மற்ற நம் காமங்கள் மாற்றையலோரம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவுள் பற்றி நின்புறம்பாவா. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.